அன்றைய தினம் எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறபடி எத்தனை வருஷம் அடிமையா இருக்கணும், இருந்திருக்கணும். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். எத்தனை வருஷம் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்திருக்கணும்? 400 வருஷம் இருந்திருக்கணும். ஆனா எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அப்போ இந்த வசனம் அன்றைய தினம் அணி அணியாய் புறப்பட்டார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை எப்ப நிறைவேறி இருக்கணும்னா 400வது வருஷம் நிறைவேறி இருக்கணும். ஆனா 430 வருஷம் இவர்கள் அடிமையா இருந்தாங்க. 30 வருஷம் இவர்களுடைய விடுதலை, இவர்களுடைய ஆசீர்வாதம், இவர்களுடைய நன்மை, இவர்களுடைய செழிப்பு 30 வருஷம் தள்ளி போனது, எக்ஸ்டெண்ட் ஆனது. அப்படின்னா 400வது வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆனா 430வது வருஷம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இந்த 430வது வருஷத்துல தான் இங்க வேதம் சொல்லுது, அன்றைய தினம் அணி அணியாய் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட குறிப்பிட்ட காலத்துல நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், குறிப்பிட்ட காலத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எந்தெந்த சூழ்நிலையில, அதாவது இந்த வருஷம் இது எனக்கு நடந்தா நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் இது நடந்தா நல்லா இருக்கும், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு இந்த ஒரு காரியம் நடந்தா நல்லா இருக்கும், என்னுடைய பணம், என்னுடைய தேவை இந்த நாட்களில் சந்திக்கப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி நாம் ஆசீர்வாதத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நாளை நாம் நியமித்து எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த நாள்ல நடக்க வேண்டிய, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காமல் அது தாமதமாகி கொண்டிருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400வது வருஷம் வெளியே வரணும், ஆனா வரல. 400வது வருஷம் விடுதலை ஆகி இருக்கணும், விடுதலை ஆகல. அந்த 400வது வருஷம் இவங்க சந்தோஷமா பொன் நகைகள், வெள்ளி நகை, ஐஸ்வர்யத்தோடு ஆரவாரத்தோடு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கணும். ஆனா நடக்கல. அப்ப காரணம் என்ன? ஏன் இந்த 30 வருஷம் அவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டாங்க? 30 வருஷம் ஏன் அடிமைப்பட்டாங்க? 30 வருஷம் ஏன் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க? அப்படின்னா 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். 3 காரியங்கள் ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தள்ளி போகிறது. இன்னைக்கு செய்தி இதுதான். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஏன் தள்ளி போகிறது, அல்லது நாம் அனுபவிக்க வேண்டிய, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஏன் தடையாயிருக்கிறது? அந்தந்த காலத்துல அது நடக்கணும் இல்லையா? அந்தந்த காலத்துல இந்த காரியங்கள் நடக்கணும் இல்லையா? அப்ப நம்ம ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஜனங்கள் இங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் 400 வருஷம் கஷ்டப்பட்டான், அடிமையா இருந்தான், அங்க அடிப்பட்டான், உதப்பட்டான், கூழையும் கஞ்சி குடிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான். நிறைய காரியங்கள், நிறைய வேதனைகள் சில நேரத்தில் அனுபவித்தாங்க. ஆனா இந்த வேதனையிலிருந்து வெளியே வர வேண்டிய இந்த ஜனங்கள், விடுதலை பெற வேண்டிய இந்த ஜனங்கள், ஆண்டவர் சொன்னாரு 400 வருஷம் உன் சந்ததியார், ஆபிரகாம் சொல்றாரு 400 வருஷம் உன் சந்ததியார் நீங்கள் அறியாத தேசத்துல அடிமையா இருப்பாங்கன்னாரு. 400வது வருஷம் முடிவுல இவங்க வெளியே வந்திருக்கணும் இல்லையா? ஆனா வரல. அப்ப தேவன் சொன்னதே இங்க மாறுகிறது. 400 வருஷம் வெளியே வர வேண்டியவங்க 430 வருஷம் வரைக்கும் இவங்க ஆசீர்வாதம் கிடைக்காம இவங்க அப்படியே ஒரு இடத்துல அடங்கி கிடக்கிறாங்க, ஒடுங்கி கிடக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி என்ன என்று தெரியாம இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த 430வது வருஷத்துல ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், சில ஆசீர்வாதங்கள் தாமதம் ஆகுறதுன்னு நினைக்காதீங்க, தாமதம் ஆனாலும் அது வரும். அல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லா தடைகளை உடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் உங்க வாசல்களை பூட்டி போடலாம், மனிதர்கள் உங்கள் வாசல்களை பூட்டலாம், ஆனா கர்த்தர்
ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக கர்த்தர் வாசல்களை திறந்து, அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டார்களோ, சந்தோஷத்தோடு புறப்பட்டார்களோ, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனங்கள் ரொம்ப நாளைக்கு அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கும். தேவனுடைய தாசன் மோசே போய் அங்க இருந்த தேசத்தை அசைத்து தம்முடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தது போல உங்க சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் அசைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. தேவ பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருந்த, பூட்டி வைத்திருந்த முழு சிறைச்சாலை கர்த்தர் அசைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 400வது வருஷமே கிடைக்க வேண்டிய நன்மை தாமதமா இன்னைக்கு வந்து இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமே. சிலர் நினைக்கலாம், நான் ரொம்ப காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷங்களை வேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நாட்களை நான் வீணாக்கிட்டேன். நான் ஆண்டவரை முன்னாடியே அறிந்திருந்தேனா, இந்த ஜபத்தை முன்னாடியே பண்ணியிருந்தேனா, எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைத்திருக்குமே. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. கர்த்தர் நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் தாமதமானதோ பல மடங்கு கூட்டி தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை, இந்த இஸ்ரவேல் ஜனங்க புறப்படும் போது ஒரு காரியத்தை செய்தாங்க. நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, இவங்க புறப்படும் போது எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு இருக்கும் வசனம். எகிப்தியரை கொள்ளையிட்டாங்க. எப்படி கொள்ளையிட்டாங்க? அவங்களுடைய நகைகள், அவங்க கிட்ட பொன் நகைகள் இதெல்லாம் கேட்டு வாங்கினாங்க. கேட்டு வாங்கி இவ்விதமாய் அவர்களை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். வாசிங்க, எங்க இருக்குது வசனம்? 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 35, 36. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே, நல்லா கவனிங்க, வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள், வஸ்திரங்களை கேட்டாங்க. அடுத்தது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவங்க புறப்படும் போது வெறும் கையா புறப்படல, வெள்ளியும் பொன்னையும் கை நிறைய எடுத்துக்கொண்டு மூட்டை மூட்டையை கட்டின்னு புறப்பட்டாங்க. இது தப்பு இல்லையானா? தப்பு இல்லை. ஏன்னா இந்த 430 வருஷம் இவன் சம்பாதிச்சான். அல்லேலூயா. 430 வருஷம் இவன் உழைச்சு சம்பாதிச்சு அந்த நாட்டுக்காக, அந்த தேசத்துக்காக, அந்த ஜனங்களுக்காக உழைச்சு போட்டு எல்லாத்தையும் அங்க இருந்தது. இவனுடைய காரியத்தை தான் கர்த்தர் அங்க கொள்ளையிடும்படியா கிருபை செய்தான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த 30 வருஷத்தினுடைய தாமதத்தினுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது போல நீங்க எத்தனை வருஷம் வீணாக்கிட்ட, எத்தனை வருஷம் ஆசீர்வாதம் போயிடுச்சு, இத்தனை வருஷம் எனக்கு நன்மை கிடைக்கல, இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கல, ஏதோ ஒண்ணு தடையா இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாம். எல்லா தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் உங்க வாழ்க்கையில தாமதமானாலும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளையடித்துக் கொண்டு கை நிறைய ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டது போல உங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளாம இது நடந்தா நல்லா இருக்கும், அது நடந்தா நல்லா இருக்கும் சொன்னீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நடக்க பண்ணுவார். அதெல்லாம் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் இதை செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த 30 வருஷத்துடைய எக்ஸ்டென்ஷனுக்கு என்ன காரணம்? 30 வருஷம் தாமதமானதுக்கு காரணம் என்ன? இதை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் 3 காரியங்கள் 5 நிமிஷம் சரியா 15 to 20 நிமிஷத்துல செய்தி முடிச்சிடுவேன். கவனிங்க, யாரும் எழுந்து போவேன்னா, ஏன் இந்த ஜனங்க இந்த 30 வருஷம் ஏன் இவங்க எழும்பணும்ன்ற எண்ணம் வரல, விடுதலை ஆகணும்ன்ற எண்ணம் வரல? ஒண்ணு, நீங்க வாசிங்க யாத்திராகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
8 12 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8 வரைக்கும். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்துக்கு ஒரு அற்புதம் ஆட்டுங்கள் என்று சொன்னால், அப்போது ஆரோனை நோக்கி, உன் கோலை போடு, சர்ப்பமாய் மாறும் என்றான். செய்தார்கள். கோலை போட்டான், அது சர்ப்பமாய் மாறிற்று. 11ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரை அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தைகளினால் அப்படி செய்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப இந்த பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சாஸ்திரிகள். சாஸ்திரி யாருன்னா, நேரம், நல்ல நேரம், ராவு காலம், யமகண்டம், அரை முட்டை, முழு முட்டை, முகூர்த்த நாள், எப்போ வீடு திறக்கணும், எப்போ கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் பார்த்து சொல்றவன் தான் இந்த சாஸ்திரிகள். இப்போ பார்வோன்னு சொல்றான், சாஸ்திரிகளை கூப்பிடுறான், எனக்கு நேரம் சரியில்லை. இந்த மோசையும் ஆரோனும் ஏதோ பண்றாங்க, கீழே கோலை போட்டாங்க, பாம்பா மாறுச்சு, அப்ப ஏதோ ஒண்ணு பண்றாங்க, நீங்க எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி, தனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நியாயமா என்ன செய்திருக்கிறோம் பார்வோன், அவன் யார கடவுளை, எந்த கடவுளை கும்பிட்டானோ அந்த கடவுளை பார்த்திருக்கணும். ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை வந்த போது யார கூப்பிடுறான், சூனியக்காரனையும் மந்திரக்காரனையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டான். அப்ப அந்த நாட்டை, அந்த எகிப்து தேசத்தை யாரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறான், சூனியக்காரர்களையும் மந்திரக்காரர்களையும் வைத்து தான் அந்த நாட்டையே நடத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப இதனுடைய தாக்கம் தான் இந்த ஜனங்கள் 400வது வருஷம் வெளியே போகணும், ஆனா அதை பத்தி அவன் யோசிக்கல. வேதம் சொல்லுது, எகிப்து ஜனங்களை விட இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமானவர்கள். தான் அதிகமா இருக்கிறோம், எழும்பி எகிப்து ஜனத்தை அடிக்கலாம், அடிச்சு நம்ம புறப்படலாம் அப்படின்னு நினைக்காதபடிக்கு அவன் சிந்தனைய இந்த பிசாசு கட்டி வைத்திருந்தது. இந்த 30 வருஷம் ஆசீர்வாத தடைக்கு காரணம் என்ன? அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள், அந்தகார சக்திகள், அந்தகார வல்லமைகள், அந்தகார கிரிகள், சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், பொல்லாத கிரிகள் அந்த நாட்டையே மூடிக்கொண்டிருந்ததுனால இந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தையும் தடை செய்து கொண்டிருந்தது. அதனால்தான் மோசையும் ஆரோனும் போய், நல்லா கவனிங்க, முதல் ஒரு அடையாளத்தை செய்யணும் போது ஏன் கோலை போட்டு பாம்பா மாத்தணும்? வேற எதனா செய்திருக்கலாமே. பார்வோன்னு நிக்கிறான் மலை மாதிரி, அவனை பார்த்து ஒருவேளை தொட்டு இருந்தா கீழே ஊந்திருப்பான், கொஞ்ச நேரத்தில் இவங்களே எழுப்பி இருந்திருக்கலாமே. ஆனா ஏன் இந்த சர்ப்பத்தை கோல சர்ப்பமா மாத்தினாங்க? இந்த காரியத்தை ஏன் செய்தாங்கன்னா, அந்த தேசமே இதுல அடிமைப்பட்டிருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை அழிப்பதற்காக தான் முதல் இவங்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. முதல் ஸ்டெப், அந்த ஜனங்க வெளியே வருவதற்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? பிசாசின் ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும், அந்தகார ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும், இருளின் ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும், சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்குதா? இப்படி எல்லாம் சூனிய மந்திரம் எல்லாம் பலிக்குமா? கிறிஸ்டியன்ஸுக்கு எப்படி பலிக்கும்? தேவ பிள்ளைகளுக்கு எப்படி பலிக்கும்? இதெல்லாம் இருக்குதானா? இருக்குது. பலிக்குமா? பலிக்கும். எப்ப பலிக்கும்? ஜெபம் பண்ணாத போது பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை விட்டு தூரமா இருக்கும் போது நமக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த நேரத்தில் மேற்கொள்ளும். ஆனா தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களை மேற்கொள்ள முடியாது. இந்த ஜனங்க ஆண்டவரை தேடல. அவன் பாட்டுன்னு வேலை செய்யறான், சாப்பிடுறான், தூங்குறான், வேலை செய்யறான், சாப்பிடுறான், தூங்குறான். ஒரு நாளும் பாட்டு பாடல, ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கல, ஒரு நாளும் ஆண்டவரேன்னு கூப்பிடல. ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாததினால், தேவ பிரசன்னம் இல்லாததினால் அந்த ஆவிகள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அப்ப நாம இன்னைக்கு முதலாவது காரியம், நம்ம ஆசீர்வாத தடைகள் நீங்குவதற்கு யார் காரணம்? யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, எனக்கு காலம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நான் இப்படி எல்லாம் இருந்துட்டேன் அதனால சொல்லக்கூடாது.
சில நேரத்தில் தேவ பிள்ளைகளை நாம் ஒழுங்கா இருந்தாலும், நாம சில நேரத்தில் நாம சரியான காரியங்களை செய்தாலும் சில தடைகள் வருகிறது, சில பலவீனங்கள் வருகிறது, சில ஆசீர்வாத தடைகள் வருகிறது. காரணம் என்ன? ஏதோ ஒரு வல்லமை நமக்கு விரோதமாய் போராடுகிறது. நாம முன்னேறக்கூடாது, நாம ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வரக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு வல்லமை போராடுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை அது யாரோ ஒரு மனுஷன் செய்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வழியா வந்திருக்கலாம், இல்ல நாம பலவீனமா இருந்ததுனால நாமளே இடம் கொடுத்திருக்கலாம். அதனால தானே வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அல்லேலூயா, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம இடம் கொடுக்கிறதுனால சில வல்லமைகள் நமக்கு விரோதமா போராடுது. பைபிள் வசனம் சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லு. யாக்கோபுக்கு விரோதமா இல்ல. அப்போ ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. நாம ஆண்டவருக்குள்ள இருந்தா நம்மள மேற்கொள்ள முடியாது. நாம் சில நேரத்தில் ஜெபிக்காத போது, வேதம் வாசிக்காத போது, கர்த்தரை தேடாதிருந்த போது, பரிசுத்தத்துக்கு இடம் கொடாதிருந்த போது ஏதோ ஒரு வல்லமை நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாத தடைகள் நீங்கணும், ஆசீர்வாதத்தின் தாமதங்கள் மாறணும். துரிதமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு ஜெபிக்கணும். சத்துருவின் வல்லமைகள், தடையை கொண்டு வருகிற பிசாசு, நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிக்கிற பிசாசு, நிம்மதியை பறிக்கிற பிசாசு, கெட்ட சொப்பனங்களை கொண்டு வருகிற பிசாசு, பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசு, பலவிதமான தடைகளை ஒரு அடி ஏறினா 10 அடி சறுக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உண்டாக்குற சத்துரு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவானாக. அல்லேலூயா. அழிக்கப்படுவானாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு வல்லமையும் செயல்படாது. அது உண்மை, 100% உண்மை. ஆனா நாம ஜெபிக்கணும், தேவ பிள்ளைகளாகிய நாம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் பாதுகாப்பை தருவார். கர்த்தரை தேடினாதான் பாதுகாப்பை தருவார். இல்லைன்னா சத்துரு சாதாரணமா நம்மளை மேற்கொள்ளுவான். நாம நம்ம வாழ்க்கையில என் தலையெழுத்து நான் இப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம தலையெழுத்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தலையெழுத்து என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுதான் நம்முடைய தலையெழுத்து. கர்த்தர் இதைதான் விரும்புகிறார். வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதான் தலையெழுத்து. ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, தண்டனை கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. ஆண்டவர் கிருபை நம்மை விட்டு விலகுவதல்ல. விலகுனா நாம ஆளே காலி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம ஜெபிக்காததுனால உபத்திரவத்தை நாமளே தேடிக்கொள்கிறோம், பலவீனத்தை நாமளே தேடிக்கொள்கிறோம், பிசாசுக்கு நாமே வழி திறந்து கொடுக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. என்றைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சத்துரு என்னென்ன வாசல்களை அடைத்து போட்டான், பிசாசு என்னென்ன காரியங்களை தடை பண்ணினான், சத்துரு உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க ஆசீர்வாதத்துல, உங்க பொருளாதாரத்துல, உங்களுடைய எதிர்காலத்துல என்னென்ன தடைகளை கொண்டு வந்தானோ எல்லா தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நாமத்தினால நாம ஜெபிக்கும் போது எந்த வல்லமை நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு யுத்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம ஜெபிக்காததுனாலதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாவே இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? பொருத்தனை பண்றோம், காணிக்க கொடுக்கிறோம், சீயோன் மலைக்கு போறோம், சீயோன் மலையில போய் 108 படிக்கட்டும் முட்டிலேயே நடக்கிறோம். வேளாங்கண்ணிக்கு போறோம், வேளாங்கண்ணில போய் சுட சுட மணல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போறோம். எல்லாம் ஓகே. இது பிசாசை அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். இது பிசாசை அசைக்க முடியாது. நீ கொளுத்துற கேண்டல்ல பிசாசு பயந்துருவானா? அல்லேலூயா. பயந்துருவானா? நீ கொடுக்கிற காணிக்கல பிசாசு பயந்துருவானா? பயப்பட மாட்டான். எதுக்கு பயப்படுவான்? ஒரு யுத்த ஜெபம். அல்லேலூயா. ஒரு யுத்த ஜெபம். ஒரு யுத்த களத்துல ஒருத்தன் கத்தியோடு நிக்கிறான் நமக்கு விரோதமானா, அவங்கிட்ட போய் அவன்கிட்ட பேசினா அவன் ஓடுவானா? அல்லேலூயா. யுத்தத்துல நிக்கிறவங்க கூட யுத்தம் பண்ணாதான் ஓடுவான். அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆனால் தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப தொட்டும் தொடாம பட்டும் படாம ஜெபம் பண்ணது போதும். ஒரு யுத்த ஜெபம் ஜெபிக்கணும். அப்படி இல்லனா யுத்த ஜெபம் பண்ண தெரியலனா ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஐக்கியத்துல ஜெபிக்கிறவர்களோடு கூடி ஜெபிக்கிறாங்க, ஆன்லைன்ல ஜெபிக்கிறாங்க, வியாழக்கிழமை ஜெபிக்கிறாங்க, திங்கட்கிழமை ஜெபிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து ஓடும் போது ஜெபிக்கும் போது நமக்கும் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமா வருகிற சத்துருவை நாம ஒருபோதும் நாம சாதாரணமா நினைக்க கூடாது. அவன் நம்ம ஆசீர்வாதங்களை தடை பண்ணி கொண்டே இருப்பான். இப்படி தடை பண்ணுகிற பிசாச சத்தின் வல்லமைகளை நாம யுத்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அது என்ன யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறது சொல்லி தரேன். யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். ஆமே. ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குதுன்னா கரப்பாம்பூச்சை கவுத்து போட்டா போதும், அதுக்கு வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். கவுத்து போட்டீங்கன்னா அப்படியே கவுந்தா மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு திரும்ப தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா கொசு உட்காந்துச்சுன்னா எப்படி அடிக்கிறீங்க? பட்டுன்னு அடிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிச்சாதான் அது ஓடும். ஆமென். அல்லேலூயா. அது ஓடும். நமக்கு விரோதமா நிக்கிற சவால்கள் பெருசு. அப்ப யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். எப்படி யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறது அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்க ஒருத்தர் எப்படி பிசாசை ஜெயிக்கணுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கவனிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? பிசாச. அப்ப பிசாசுக்கு யுத்தம் பண்ணணும்னா வெறும் கையா நிக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி சொல்லி ஜெபிக்கணும்? இயேசுவின் ரத்தத்தினாலே உன்னை மேற்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உன்னை மேற்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை துரத்துகிறேன். இப்படி சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால் உன்னை சுட்டரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை அதம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உன்னை எதிர்க்கிறேன். அப்ப அந்த ஆயுதம் என்ன? இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுறாங்க, அந்நிய பாஷையில யுத்தம் பண்றாங்க. அப்ப அபிஷேகம் பெறாதவங்க எப்படி யுத்தம் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பிசாசை உன்னை மேற்கொள்ளுகிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை மேற்கொள்ளுகிறேன் சொல்லி அங்க ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணாதான் சத்துரு ஓடுவான். பிசாசு ஓடுவான். நம்ம எல்லைகளை விட்டு ஓடுவான். நம்மளை தொந்தரவு செய்யறதை விட்டுட்டு ஓடுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் காரியங்களை பிசாசு தடை பண்றானா சாதாரணமா இருக்கக்கூடாது. ஒரு நல்ல யுத்த ஜெபம் செய்ய வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி சத்துருவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வேண்டும். நல்ல தேவ பிள்ளைகள் நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணி கை தட்டி பாடி நல்ல இயேசுவின் நாமத்தினால பிசாசை உன்னை எதிர்க்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதி கொண்டு வருகிற பிசாசை உன்னை துரத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால சண்டையை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால உன்னை துரத்துகிறேன். என்னென்ன பிரச்சனையை பார்க்கிறீங்களோ அதை இயேசுவின் நாமத்தினால மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது என்னவா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால அவனை அடிக்கணும். பிசாசு எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பிசாசு சோதிக்கிறான். நல்லா கவனிங்க. சோதிக்கிறான். எப்படி என்ன சோதிக்கிறான்? அவருக்கு பசி உண்டாயிற்று, உடனே வந்து நிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பலவீனம் என்னன்னு பிசாசுக்கு தெரியும். இயேசுவுக்கு பசி உண்டாயிற்றான், அங்க வந்து நிக்கிறான். ஆமென். அங்க வந்து நின்னு நம்ம பலவீனம் என்ன
அப்படின்ட்டு அதை புரிச்சுக்கின்னு இப்ப சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி செய்யும். ஆண்டவருக்கு சொல்றான், அட்வைஸ் பண்றான், உங்களுக்கு பசி தானே, இங்க இருக்கிற கல்லெல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். இப்ப ஆண்டவர் வசனத்தினால அவனை ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது இந்த பைபிள்ல. அப்ப இந்த வசனத்தை கொண்டு மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம பலவீனம் பிசாசுக்கு என்னன்னு தெரியும். நம்ம பலவீனமும் தெரியும், நம்ம பலனும் தெரியும். அல்லேலூயா. பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போனா இவனை ஒன்னும் பண்ண முடியாது, இது உன் பலன். அல்லேலூயா. சனிக்கிழமையில இவனை ஒன்னும் அசைக்க முடியும், இது உன் பலன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரு சுத்தும் போது உன்னை அசைச்சிடலாம், இது உன் பலவீனம். அல்லேலூயா சொல்லுவான். அப்ப உன் பலவீனம் என்னன்னு தெரியும், உன் பலன் என்னன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். அப்ப அந்த பலவீனத்தை பார்த்து மேற்கொள்ளுவான். ஆமென். சமீபத்தில் ஒரு கதை கேட்டேன், உங்களுக்கு அந்த கதையை சொல்றேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுல ஒரு வண்டி டூ வீலர் இருந்துச்சான், காணாம போயிடுச்சான். காணாம போன உடனே இது அவங்க ஒரு 5-6 நாளா தேடி இருந்தாங்களாம், டூ வீலரை காணணும். பார்த்தா 6வது நாள் டூ வீலர், இது உண்மையா நடந்த சம்பவம், உண்மையா நடந்தது. ஒருத்தர் சொன்னாரு, அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அந்த டூ வீலரு 6வது நாள் கெச்சிச்சான். பார்த்தா அவங்க வீட்டு முன்னாடியே நிக்குதான் டூ வீலர். இவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயி போச்சு. காணாம போன 5 நாளா காணாம போன டூ வீலரு இன்னைக்கு கெச்சிச்சு அப்படின்னு. டூ வீலர்ல பார்த்தா ஒரு கவர் இருந்துச்சான். இந்த கவர் லெட்டர் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கவர், அந்த கவர்ல ஒரு லெட்டர் இருந்துச்சான். அதை எடுத்துன்னு போனவன் எழுதி வச்சிருக்கிறான். என்ன எழுதி வச்சுக்கிறான்னா, இந்த 5 நாளா உங்க டூ வீலரை நான் ஓட்டுனேன், யூஸ் பண்ணேன், எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது, அதனால எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதனால உங்க வண்டியை திருப்பி எடுத்துன்னு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்க எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். இதுக்கு நான் இந்த 5 நாளைக்கு யூஸ் பண்ணதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன், அதனால 5 சினிமா டிக்கெட் இந்த கவர்லயே வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கதை ஃபுல்லா கேளுங்க. 5 சினிமா டிக்கெட் இந்த கவர்ல வச்சிருக்கிறேன். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதனால நீங்க போய் 5 பேரும், வீட்டில் இருக்கிற 5 பேரும் போய் சினிமா பார்த்து சந்தோஷப்படுங்கன்ட்டு அதுல எழுதிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயி போச்சான். காணாம போன வண்டி வந்துச்சு, கூடவே 5 சினிமா டிக்கெட்டும் வந்துச்சு. அப்படி 5 பேரும் நைட்டு சினிமாவுக்கு போய்க்கிறாங்க. போயிட்டு சினிமா சந்தோஷமா பார்த்துட்டு வந்து பார்த்தா வண்டியும் காணோம், வீட்டுல ஒரு பொருளும் காணோம். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற ஒரு பொருளும் காணோம், இருந்ததெல்லாம் போயிடுச்சு மொத்தமா. ஏன்னா 5 பேரும் சினிமாவுக்கு போயிட்டான்ல. இப்ப இவன் பலவீனம் என்னன்னு அவனுக்கு தெரியுது. யாருக்கு தெரிஞ்சுக்குது? வண்டி எடுத்தவனுக்கு தெரிஞ்சுக்குது. ஓ, இவன் சினிமா பைத்தியம், இது சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்தா மொத்த வீட்டையும் சுட்டிடலாம், மொத்த வீட்டையும் அழிச்சிடலாம், எல்லாத்தையும் வாரி போட்டுன்னு போயிடலான்னு இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அங்க பிசாசு வந்து நின்றான். அல்லேலூயா சொல்லுவான். நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு வந்து நிப்பான். இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டானது வந்து நிக்கிறான். இத நீங்க கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யுங்க. ஆண்டவர் வசனத்தினால் ஜெயித்தார். அப்ப நாம என்ன செய்யணும்? ஒரு 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 வல்லமை நமக்கு விரோதமா வருதுன்னா வசனம் என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும் என்று எழுதி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி வாய்க்காதே போ பிசாசே. இந்த வசனத்தை சொல்லி பிசாசை அடிக்கணும். அல்லேலூயா. பலவீனம் வருதா என்ன சொல்லணும்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்குது வசனம். அந்த வார்த்தையின்படி எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவார். பலவீனமே இயேசுவின் நாமத்தில் போ பிசாசன் துரத்தணும். வசனத்தை சொல்லணும். தடை வருதா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி தடைகள் உடைவதாக. அல்லேலூயா. மனசுக்குள்ள பயம், சிலருக்கு மரண பயம். எனக்கு வந்திருக்கிற வியாதி, எனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனத்தினால நான் செத்து போயிடுவேனா, சீக்கிரம் செத்து போயிடுவேனா, எனக்கு என்ன ஆகும், நான் படுத்த படுக்கை ஆயிடுவேனா, என்னை யார் பார்த்துக்குவாங்க, என்னை யார் கவனிப்பாங்க, பயம். நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாது,
நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தின் ஆவியை வெளியே போடு சொல்லுங்க, போயிடும். அல்லேலூயா. அப்ப வசனத்தினால் ஜெயிக்கணும், இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது சாதாரணமா ஜெபிக்காதீங்க, வார்த்தைகளை வசனங்களை சொல்லி 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 ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதான் மந்திரவாதங்கள் பிசாசின் கிரிகள் வரும்போது இந்த வார்த்தையை சொல்லணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லைன்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. இயேசுவின் நாமத்தினால எல்லா கிரிகள் அழிக்கப்படுவதாக. இதுதான் யுத்த ஜெபம். சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் வார்த்தையினால் சொல்லி ஜெபிக்கும் போது சற்றின் வல்லமைகள் முற்றிலும் துரத்தப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதை கூடும், அதை கூடும், இதை கூடும், அதை கூடும், எல்லாத்தையும் கொடுத்துன்னு ஜெபம் பண்ணிட்டு கேட்டதும் கேட்க மறந்ததையும் கூட்டி கொடுக்கும்படி ஜெபிக்கிற நல்ல பிதாவேன்னு தூங்கிடக்கூடாது. ஒரு யுத்த நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சா இந்த பிரச்சனைய யுத்தம் பண்ணி மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆள் வச்சு அடிக்க கூடாது, நீதான் அடிக்கணும். ஆள் வச்சு அடிக்கிறதுனா அர்த்தம் அக்கா ஜெபம் பண்ணுவாங்க, அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம், இதான் ஆள் வச்சு அடிக்கிறது. ஆள் வச்சு அடிச்சது போதும், நீதான் அடிக்கணும் சத்துருவை. சற்று வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சர்ப்பத்துக்கு விஷத்துக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் மேல அந்த விசுவாசத்தோட நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா சத்துரு வல்லமைகளும் அழிக்கப்படும். ஆமென். 3 குறிப்பு சொல்லணும்னு பார்த்தேன், ஆனா நேரம் இல்லை. இதை ஒரே குறிப்போட முடிக்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்காக.